ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, மலேசியா ஜோஹர் பாரு, அதாவது சுருக்கமாக ஜேபின்னு சொல்லுவோம். இங்கே உள்ள ஒரு ஹிடன் ஸ்பாட். என்ன ஹிடன் ஸ்பாட் பார்க்குறீங்களா? டாடி ஷாப், அதாவது நம்ம பாஷையில் சொன்னால் கல்லு கடை. இப்போ வாங்க அந்த கடைக்கு எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு ரூட்டை காட்டுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ஸ்கொயர், இது வந்து ஜலான் மோங்காப்போ. சிட்டி ஸ்கொயர் ஜலான் மோங்காப்போலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான். போய்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா முன்னுக்கு வந்து ஒரு ஷெல் ஒன்று வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு ஒன்று போகும், அதுதான் ஜலான் சுலைமான். இங்கே தான் இந்த கல்லு கடை லொக்கேட்டடாக இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இது நண்டு கதை. இதுதான் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி ஜலான் சுலைமான். நீங்கள் என்டர் பண்ண கையோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த பில்டிங் இருக்கு. 1920 பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. சுமார் 125 ஆண்டுகளாச்சு இந்த பில்டிங் கட்டி. இது ஒரு லைசன்ஸ் உள்ள டாடி ஷாப். பார்த்தீங்களா, 125 வருஷம் இந்த பில்டிங் சொன்னால் நம்ப முடியுதா உங்களால்? ஆரம்ப காலகட்டத்தில் ராயல் மலேசியா கஸ்தாம் ஜோஹரை சேர்ந்த பா உஸ்மான், மிஸ்டர் மாணிக்கம், இவங்க 2 பேர் தான் இந்த இடத்த மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. பிறகு செல்லதுரை லூர்துசாமி, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இருந்து லைசன்ஸ் உரிமையை பெற்று அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தலைமுறையாக இந்த இடத்த வழி நடத்திட்டு வராங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க மட்டும் வருது இல்லாமல் நிறைய ஓவர்சீஸ் ஆளுங்க வராங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இயங்கிட்டு இருக்கு ஜேபியில். கொரியா, ஜப்பான், யூரோப், இப்படி நிறையா நாட்டு மக்களுங்களாம் வந்து இங்கே வந்துட்டு இந்த கல்லை வாங்கிட்டு சுவைச்சிட்டு போகிறாங்க. இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கல் வந்து 3 விதமாக அவங்க சர்வ் பண்ணுறாங்க, மக்கு, ஜக்கு மற்றும் பாட்டிலில். நாங்கள் வந்து இன்னைக்கு பாட்டில், ஒரு மரத்து கல் பாட்டில் எடுத்திருந்தோம். அதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ரிங்கெட் மேட்சா 23 வெள்ளி வந்துச்சு. சண்டே வந்தீங்கன்னாக்கா ஹோட்டல் ஜக்கு கிடைக்காது. அது நார்மல் வேலை வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜக்கு கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னா என்ன பேக்கேஜ் ஓகே, உங்களுக்கு கூட பொடிமா ஆம்லேட் இதெல்லாம் போட்டு தருவாங்க. இது வந்து நாட்டுக்கோழி, அப்புறம் பொரிச்ச மீன். இந்த பேர் வந்து இங்கே வந்து கேடாதீங்க. அன்னைக்கு அந்த வீடியோவில் ஊருக்கா பால் பற்றி கேட்டாராங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எங்க போய் வரீங்க? சிங்கப்பூர் தமிழ்நாட்டில் இருக்கு வரீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து சென்னை அடிக்கடி வந்து எப்படி சண்டே வந்துருக்கா? பரவாயில்லையா? ஓகே, எப்படி சாப்பாடு வாழ்த்துக்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. சிறப்பாக உண்மையான விஷயங்கள் எடுத்து சொல்றீங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதாவது ஊருக்காய் என்னன்னு தப்பான இன்ஃபர்மேஷன். ஊருக்காய் இங்கே இருக்கு, இப்போதான் எனக்கு தெரியுது. ஊருக்காய் இங்கே இருக்கு, மறக்காம அவங்க எதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஊருக்காய் வந்து ஹோம்மேட் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம வந்துட்டு ஊக்குவிக்கிட்டவங்க, அதாவது நீங்களாம் கல்லு பிடிக்கிற ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம செய்ய கிடையாது. சும்மா இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ செய்யறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து அல்கோஹால் லெவல், கல்லுன்னு சொன்ன அல்கோஹால் லெவல் வந்து 5-6% அந்த மாதிரி ஒரு அல்கோஹால் லெவல் இருக்கு. ஸோ அதனால வந்து இது குடிக்கிறதுனால போதை வரும். ஆரம்பத்தில் இருந்து தமிழ்நாடு
இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முறை பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நம்பருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க மறக்காம கமெண்ட்டை எழுதுங்க. நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இல்லை இதுக்கப்புறம் வர போகிறீங்க அதுவும் எழுதுங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த கடை காலையில் 10லேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்குது. கூட்டம் அதிக விரும்பாத நண்பர்கள் நீங்களாம் இருந்தீங்கன்னாக்கா வார நாளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது மண்டே டு ஃப்ரைடே. ஏன்னாக்கா சாட்டர்டே சண்டே இங்கே கூட்டம் கூடையாக இருக்கும். இது பெய்ட் ரிவ்யூங்க. நம்மளே இந்த இடத்துக்கு சரி இப்படி ஒரு இடம் இருக்கு நான் கூட நினச்சா ஆள் இருக்காது இல்லை. ஆனால் நாங்கள் என்னன்னாக்கா எனக்கு சண்டேனால இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குது. மேபி நார்மல் நாளில் வந்தாக்கா இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது மோக்ஷா. நன்றி, வணக்கம்.